திருப்புகழில் வேதாந்தம் அதில் வந்து திருப்புகழுடைய இந்த மாதிரி ஒவ்வொரு கவிஞர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கும். இதெல்லாம் வந்து அருணகிரிநாதருக்கு முருகர் சொல்லி அவருடைய அருளால் இவர் பாடினாலும் ஒரு கவிஞருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். திருப்புகழில் பெரும்பாலும் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த டாப்பிக்கே திருப்புகழில் வேதாந்தம்னு எடுத்துகிட்டு இருக்கேன். திருப்புகழில் வேதாந்தத்தில் வந்து திருப்புகழ் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே வேதாந்த தத்துவங்களில் கொடுத்துருக்கார் அவர். அந்த பாடலுடைய ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து வேதாந்த தத்துவங்களை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அப்ஜெக்டிவ்ஸ், முருகன்னா சிவனுடைய புள்ள, பார்வதியோட புள்ள, விநாயகருடைய அண்ணா, திருமாலினுடைய மருமானவர், அந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் கொடுக்குறாரு. இல்லாட்டி வள்ளியோடைய மணவாளன், அந்த மாதிரி சில அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்து முடிக்கிறார். முடிக்கும்போது அந்த ஸ்தலத்துடைய முத்திரையை கொடுக்குறார். பழனி இல்லாட்டி அவினாஷி பெருமாளே, அந்த மாதிரி அந்த ஸ்தலத்துடைய முத்திரையை கொடுக்குறார். ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக வேதாந்த தத்துவம், செகண்டு ஃபுல்லாக அப்ஜெக்டிவ்ஸ். எப்பேற்பட்ட முருகன், அவரை ஸ்துதி பாடுறோம், எப்பேற்பட்ட முருகன் அப்படின்றது ஒரு இது. மூணாவது கடைசியில் முடிக்கும்போது அந்த இடத்துடைய முத்திரை. இப்படி